அதான் ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போறோமே. அபிராமி வாரா சரி. சித்து, நீயாவது அவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்லி மறுத்திருக்கலாம்ல. ஏங்க மறுத்த காரணம் கேட்பாங்கங்க. ஒருவேளை நான் அப்படி சொல்லியிருந்தா அப்பவும் அவங்க நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ண என் தலையில கட்டி வைக்கதான் போறாங்க. அதான் நடக்கிறது நடக்கட்டும்னு அமைதியா இருந்துட்டு. தென்றல் இந்த கல்யாணத்தை நிறுத்த சித்துவாலையும் முடியாது, சாரதாமாவாலையும் முடியாது. ஆனா நீ நினைச்சா முடியும். ஆனா நீதான் நினைக்க மாட்டேங்கிறியே. இப்ப கூட அந்த மீனாவோட அப்பா அம்மா கிட்ட சித்துவ லவ் பண்றேன்னு சொல்லாம சித்து என்னோட ஃப்ரெண்டு மட்டும் தானே சொல்ற. நீ ஏன்டா இப்படி இருக்கன்னு எனக்கே தெரியலையே. நல்ல வேலை தட்ட கால்ல போட்டிருப்பா, பரவாயில்ல தப்பிச்சோம். கோலம் இத மொபைல்ல வேற பார்த்து போட்டுட்டு இருக்கீங்க. 2 புள்ளி வச்சு 2ஆ? ஏய் அப்படி இல்லடி, இன்னும் 2 புள்ளி சேர்த்து வைங்க, அப்பதான் அந்த கோலம் நல்லா வரும். இல்ல, மொபைல்ல 8 புள்ளி தானே இருக்கு. அதுல தப்பா போட்டிருக்காண்டி. நான் சொல்ற மாதிரி இந்த பக்கம் 2 புள்ளிய சேர்த்து வைங்க. ஏய் அங்க இல்ல, இந்த பக்கம். ஐயோ மா, உன் பேச்சு கேட்டு 2 புள்ளி சேர்த்து வச்சா கோலம் குரங்கு மாதிரி ஆயிடுச்சு. நான் புள்ளியே இந்த பக்கம் மேல வைக்க சொன்னேன், அவ சைடுல வச்சுட்டா. நான் அப்படி இல்ல இப்படி வெயின்னு சொல்றதுக்குள்ள நீ கிடுகிடுன்னு போய் கோலத்தை வரைஞ்சிட்ட. அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு. பாத்தியாக்கா அம்மாவ புள்ளிய சைடுல வைக்க சொல்லிட்டு இப்ப எப்படி சமாளிக்கிறாங்க பாத்தியா? ஏமா, உனக்கு கோலம் போட தெரியாதா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? அந்த காலத்துல நான் கோல போட்டியில கோல்டு மெடல் வாங்கினோடி. யாரு நீங்க? எங்க என்னென்ன கோலம்னு ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க பாப்போம். 8 புள்ளி 8 வருஷ கம்பி கோலம், 10 புள்ளி கம்பி கோலம், 15 புள்ளி கம்பி கோலம், ஏன் 22 புள்ளி கம்பி கோலம் கூட எனக்கு தெரியும். எல்லாம் புள்ளியில கம்பி கோலம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இந்த லட்சணத்துல கோல்டு மெடல் வாங்கினாங்களாம் கோலத்துல. தென்றல், என்னடி ஆபீஸ் முடிஞ்சு 4 மணிக்கே கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க, நீ இப்பதான் வர? எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? சித்துவோட வீட்டுக்கு. அங்க எதுக்கு போன? சும்மாதான். ஏண்டி இவ அந்த சித்து வீட்டுக்கு போயிட்டு வந்தானா அப்படியே சிரிச்சு பேசி ரொம்ப சந்தோஷமா இல்ல திரும்பி வருவா. இன்னைக்கு என்ன மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போறா? என்னன்னு தெரியலையேம்மா. ஒருவேளை அங்க ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ? ஏய், நான் கேட்டா அவ என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாடி. நீங்க போய் நைஸா அவகிட்ட என்ன எதுன்னு விசாரிங்க போங்க. நாங்க என்ன உனக்கு ஸ்பையாமா? பையோ சூட்கேஸோ போங்கடி, நான் சொன்னதை செய்யுங்க போங்க. அக்கா, என்னாச்சுக்கா? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஒன்னும் இல்லையே, நான் நல்லாதான் இருக்கேன்.
சும்மா சொல்லாதக்கா. உன் முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு தெரியாதா? என்ன விஷயம்க்கா? சித்து வீட்ல ஏதாவது பிரச்சனையா? சச்ச, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. சொல்லுக்கா, அங்க ஏதோ நடந்திருக்கு தானே? என்னன்னு சொல்லு ப்ளீஸ். சித்துக்கு வேற பொண்ணு கூட கல்யாணம் ஆக போகுது. என்னக்கா சொல்ற? நிஜமாவா? யார் அந்த லக்கி கேர்ள்? அக்கா சொல்லுக்கா, யார் அது? சித்துக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவங்களோட பொண்ணா. அவ பேரு மீனா. ஓகே ஓகே. இங்க சென்னையில தான் ஏதோ ஒரு கம்பெனில அவ ஒர்க் பண்றாளாம். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டாள் பாட்டியால சாரதா அத்தை நிர்கதியா தெருவுல நின்னப்போ அவங்களுக்கு இந்த பொண்ணோட அம்மா அப்பா தான் அடைக்கலம் கொடுத்தாங்களாம். இன்னைக்கு அவங்க 2 பேரும் சித்து வீட்டுக்கு வந்து சித்துவுக்கும் அவங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பேசிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன முடிவுக்கு சாரதா அத்தையும் சித்துவும் ஒன்னும் மறுப்பே சொல்லாம அமைதியா ஓகேன்னு வேற சொல்லிட்டாங்க. கேட்டா நன்றி கடன்னு சொல்றாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பொண்ண சித்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வெத்தலை பாக்க மாத்திக்க போறாங்களாம். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே. சித்துவுக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம தென்றல் ஆகாஷ் தம்பியோட ஈஸியா சேர்த்து வச்சிடலாமே. கடவுளே, சித்துவுக்கு அந்த பொண்ணோட கல்யாணம் நடந்துடணும். அக்கா, இது நல்ல விஷயம் தானே? இத நினைச்சு நீ சந்தோஷம் தானே படணும். ஏன் சோகமா இருக்க? நான் ஏண்டி சோகமா இருக்க போறேன்? எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. அதனால நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நம்ம அப்புறமா பேசலாமே. சரி அக்கா, உனக்கு சாப்பாடு இங்க எடுத்துட்டு வரட்டா? எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீ போய் சாப்பிடு. சரி, ரெஸ்ட் எடு. வா. இதான் அந்த பெரிய ரேடியோ எஃப்எம். அடியாத்தி, இவ்ளோ பெருசா இருக்கு. இங்க எங்க பாட்டு போடுவாங்க? அங்க சின்னதா ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், அதுக்குள்ள வச்சுதான் பாட்டு போடுறாங்க. அதுக்குன்னு தனியா ரூம் இருக்கு, அங்க இருந்தா பாட்டு வரும். அப்ப அத காட்டு மச்சான். சரி வா காட்டுறேன். நில்லுங்க நில்லுங்க, நீங்க எங்க போறீங்க? நாங்க ஊருக்கு புதுசு தாயி, இந்த எஃப்எம் சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். நீங்க முதல்ல வெளியில போங்க. ஏன்டா எப்படி சொல்ற? நீங்க முதல்ல வெளியில போங்கன்னு சொல்றேன்ல. ஸ்டாப் இட். அம்மா, யார் நீங்க? என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? தம்பி, என் பேரு ஐயக்கண்ணு. அவன் பேரு என்ன, கொய்யாக்கண்ணா? இல்ல, என் தம்பி பேரு முத்துக்கண்ணு. வணக்கம் தம்பி. சரி, இவ பேரு அம்சவல்லி. நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. இருந்துட்டு போங்க. கிராமத்துல தான் வந்திருக்கோம். நாங்க பிக்கேப்பமுடைய பெரிய ரசிகர் தம்பி. தினமும் உங்க ரேடியோல வர அத்தனை நிகழ்ச்சியையும் நாங்க ஒண்ணு விடாம கேட்போம். சும்மா அதையே கேட்டுக்கிட்டு தான் போதுமா தம்பி? இந்த எஃப்எம் எப்படி இருக்குன்னு நேர்ல பாத்துட்டு போயிடலான்னு ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டோம். அட 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 அட, நம்ம எஃப்எம்க்கு இப்படி ஒரு ரசிகர்களா? ஐயோ, நினைக்கும் போதே உடம்பெல்லாம் புல்லரிக்குது புல்லரிக்குது. சரி சரி, நீங்க இங்கே இருங்க. உங்க எல்லாருக்கும் எங்க ஸ்டாஃப்ங்களை அறிமுகப்படுத்திக்கிறேன். ஓகே, கூப்பிடுங்க. ஆல் ஸ்டாஃப் கம் ஹியர். கேர்ள்ஸ், இவங்க நம்ம எஃப்எம்க்கு ரொம்ப முக்கியமானவங்க. இவங்கள மாதிரி ஃபேன்ஸ்னால தான் நம்ம எஃப்எம்ஏ வேர்ல்ட் வைட்ல ரீச் ஆயிருக்கு. நம்மளெல்லாம் பாக்குறதுக்காகவே ரொம்ப தூரத்துல இருந்து ஆசையா வந்திருக்காங்க. நாமளும்
இவங்க கிட்ட நம்ம அறிமுகப்படுத்திக்கிறது நமக்கு கிடைச்ச பெருமை. ஆமா ஆமா. ஓகே, அதனால நீங்க என்ன பண்றீங்க, உங்க ஒவ்வொருத்தர் பேரா சொல்லி இவங்க கிட்ட அறிமுகம் ஆக்கிக்கிறீங்க. ஆகுங்க. என் பேர் ரித்விகா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் சாந்தி, வணக்கம். கார்த்திகா, ஜெயஸ்ரீ, ரோஸ். அப்புறம் நீங்க எல்லாம் வேலை பாக்குற மாதிரியே வேலை பார்க்காம நடிப்பீங்களே, அதை போய் கண்டினியூ பண்ணுங்க. போங்க, முளைக்காதீங்க, போங்க. தம்பி இவ்வளவு விவரமா பேசுறீங்களே, நீங்க யார் தம்பி? நம்மள பார்த்து என்ன கேள்வி கேட்கிறாரு பாத்தியா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. குட் கொஸ்டின். என் பேரு சிறுத்தை. பயப்படாதீங்க பயப்படாதீங்க. சிறுத்தைனா விலங்கு இல்ல, நான் தான். நான் இல்லனா இந்த பிக் எஃப்எம்மே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நாணயம், நம்பிக்கை, உயர்வு, உண்மை. சங்கர் பட விளம்பரமா நடத்துற, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சாரி, இவங்க பேர் மேகனா. இந்த ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ஆபீசர். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இவ்வளவு தூரம் கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க. களைப்பா இருப்பீங்க. அம்சா உட்காருங்க. ஐயா கண்ணு உட்காருங்க. சரி சரி. நீங்க உட்காருங்க. பானு, எனக்கு 3 கிளாஸ் ஜூஸ் வேணும். ஓகே சார். இருங்க, ஜூஸ் சரி சரி. எடுத்துக்கங்க. அப்புறம் வந்ததுக்கு ஜூஸ் குடிச்சாச்சு, எங்க எஃப்எம் ஸ்டாப்ஸையும் பார்த்தாச்சு. உங்க ஆசை நிறைவேறிச்சுல, அப்புறம் என்ன, பஸ்ஸை பிடிச்சு பத்திரமா வீடு போய் சேருங்க. ஓகே மேகி? தம்பி தம்பி நில்லுங்க தம்பி. நின்னுட்டேன், சொல்லுங்க. தம்பி, நாங்க இந்த ஊரை சுத்தி பார்க்க வரல, நாங்க இங்க வேலை செய்யற ஒரு பையனை பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். என்னது விசாரிக்கவா? யார் அந்த பையன்? அந்த பையன் எங்க ஊர் தான் தம்பி. உங்க ஊர் பையனா? உங்க ஊர்ல விசாரிக்க வேண்டியதானே, இங்க எதுக்கே வந்தீங்க? அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? எங்க ஊர்ல இருக்கிற வரைக்கும் நல்ல பையனா தான் இருந்தான். ஆனா இங்க வந்து ஒருவேளை கெட்டு போயிருந்தானா? ஓ, ஓஹோ, அப்படி வரீங்களா? சரி சரி. ஆமா, நீங்க எந்த ஊரு? நாங்க அரசம்பட்டி. அரசம்பட்டியா? இது நம்ம சித்து ஊராச்சே. சரி, அந்த பையன் பேரு என்ன? பேரு சித்தார்த். எல்லாரும் சுருக்கமா அவனை சித்துன்னு கூப்பிடுவாங்க. அப்ப நம்ம சித்து தான். அவனை எதுக்கு இவங்க விசாரிக்கிறாங்க? சித்துவை பத்தி நீங்க எதுக்கு விசாரிக்கிறீங்க? அது வந்து தம்பி, எங்க அண்ணனோட பொண்ணு மீனாவை கட்டி கொடுக்கலான்னு எங்க அண்ணனும் அண்ணியும் முடிவு பண்ணிருக்காங்க. ஓ, அந்த விஷயமா தான் வந்திருக்காங்களா? அப்ப நேத்து வீட்டுக்கு வந்த அந்த பாதி மூலத்தோட ஆதி மூலத்தோட தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் இவங்க ஆளுங்க தானா? எங்க அண்ணன் பாட்டுக்கு அவசரப்பட்டு அவர் பொண்ண சித்துவுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. இருந்தாலும் எங்க பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமாச்சே, அதான் அந்த பையனை பத்தி தெளிவா விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சொல்லுங்க தம்பி, அந்த சித்து எப்படி, அந்த பையன் நல்ல பையனா தான் இருக்காரா, இல்ல இங்க வந்ததும் கெட்ட சவகாசம் எதையும் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாரா? இப்ப நாம என்ன சொல்றது மச்சான பத்தி? நல்ல விதமா சொன்னா அந்த பொண்ணு மீனாவை நம்ம மச்சானுக்கு கட்டி வச்சிருவாங்களே, அப்புறம் தென்றல் எப்படி கட்டிப்பா? தம்பி சொல்லுங்க தம்பி, சித்து எப்படி? அந்த தம்பியை நம்பி நாங்க எங்க பொண்ணை குடுக்கலாமா? அதாவது ஒரு ஆம்பளை பையனை பத்தி ஒரு ஆம்பளை பையன் என்கிட்ட கேட்கறத விட ஒரு பொண்ணு கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சரியான தகவல் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றதும் சரிதான். நீங்களே சொல்லுங்க, நாங்க சித்துவை பத்தி இங்க எந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கலாம்? அப்படி கேளுங்க ஐயா கண்ணு, அப்படி கேளுங்க. தென்றல் அதோ அங்க ஒரு பொண்ணு இருக்காங்க பாருங்க. அவங்கதான் இந்த எஃப்எம்லயே ரொம்ப நல்ல பொண்ணு.
அவங்களுக்கு பொய் சொல்லவே தெரியாது. அவங்க சொல்றது எல்லாமே 100% உண்மையா மட்டும்தான் இருக்கும். அப்படியே தம்பி சொல்றீங்க? ஆமா ஆமா. பத்தாவதுக்கு அவங்களுக்கு நம்ம சித்துவ பத்தி எல்லா விஷயமும் அக்யூரேட்டா தெரியும். என்ன தம்பி சொல்றீங்க? அட ஆமா ஐயா கண்ணு. வேணும்னா நீங்க போய் அவங்க கிட்டயே கேளுங்க. சரிங்க தம்பி. நல்ல தம்பி. நல்லது. லூசு, எதுக்கு இப்ப அவங்கள தென்றல் கிட்ட அனுப்பி வச்ச? சித்துவ பத்தி விசாரிக்கதா? அப்படியே போட்டனு வை. தென்றலுக்கு சித்து மேல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா லவ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள சித்துக்கு வேற ஒரு பொண்ணை கட்டி வைக்க போறாங்கன்னு தெரிஞ்சா உடனே தென்றல் நமக்கு கிடைக்காத சித்து வேற ஒருத்திக்காவது கிடைக்கணும்னு நினைச்சு சித்துவ பத்தி இவங்க கிட்ட நல்ல விதமா சொல்ல ஆரம்பிச்சிருவான்ல. அப்ப சித்துவோட லவ் என்ன ஆகுறது? இரு இரு இரு. தென்றல் இப்ப இவங்க கிட்ட சித்துவ பத்தி நல்ல விதமா சொல்லுவாங்கற? ஆமா, அப்படிதான் சொல்லுவா. சான்ஸே இல்ல. சித்துவ பத்தி நல்ல விதமா சொன்னா அவன் தனக்கு கிடைக்க மாட்டான்னு நினைச்சு தென்றல் இப்ப அவங்க கிட்ட சித்துவ பத்தி ரொம்ப தப்பாதான் சொல்லுவா. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டா. தென்றல் எப்பவும் சித்துவ நல்ல விதமா தான் சொல்லுவா. தப்பாதான் சொல்லுவாங்கற? இல்ல, நல்லதா தான் சொல்லுவா. பார்க்கலாம். உனக்கு எனக்கு பெட்டு. ஓகே, எவ்வளவு பெட்டுன்னு சொல்லு. நீ சொன்ன மாதிரி தென்றல் சித்துவ பத்தி நல்ல விதமா சொன்னானா அவ சொல்ற ஒவ்வொரு நல்ல விதத்துக்கும் நான் உனக்கு 100 ரூபாவா தருவேன். உள்டாவா நான் சொன்ன மாதிரி தென்றல் சித்துவ பத்தி தப்பா சொன்னானா நீ எனக்கு 100 ரூபாவா தரணும். ஓகேவா? ஓகே ஓகே. ஓகேன்னு சொல்லிட்டு நாம இங்கே நின்னா எப்படி? வா, பக்கத்துல போய் தென்றல் மச்சான பத்தி என்ன சொல்றான்னு ஒளிஞ்சு நின்னு கேட்கலாம். கமா. உட்காருங்க. சொல்லுங்க. மா, இங்க வேலை செய்யற அந்த சித்த தம்பி எப்படிப்பட்டவருமா? என் ஃப்ரெண்டு சித்துவ உங்க அண்ணன் பொண்ணு மீனாவுக்கா கட்டி வைக்கலான்னு பாக்குறீங்க? வாய்ப்பே இல்ல. நான் விட்டுருவேனா? அம்மா, எங்க மீனா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு வரப்போற மாப்பிளையும் ரொம்ப நல்லவரா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். சொல்லுமா, அந்த சித்து நல்லவனா கெட்டவனா? இப்போ என்ன உங்களுக்கு? சித்து நல்லவனா கெட்டவனான்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமாமா, அதேதாமா. சித்து ரொம்ப நல்லவன். காசு கொடு. ஆனா அவன் நல்லவன் இல்ல. என்னம்மா சொல்ற? சித்து நல்லவன் இல்லையா? ஆமாங்க, அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன். அப்படியா? அப்ப எதை வச்சுமா அந்த பையனை நீ கெட்டவனு சொல்ற? அவனோட நடவடிக்கையை வச்சுதான். என்னம்மா சொல்ற? அப்படி கேளுங்க. நீங்க சொல்ற மாதிரி ஊர்ல இருந்து வரும்போது அவன் நல்லவனாதான் இருந்தான். ஆனா இங்க வந்த கொஞ்ச நாள்லயே சேரக்கூடாத தப்பான பசங்களோட எல்லாம் சேர்ந்து சிகரெட் பிடிக்க கத்துக்கிட்டான். அந்த பையன் சிகரெட் பிடிப்பானா? ஆமா, சரக்கு அடிக்கும் போதெல்லாம் சார் சிகரெட் இல்லாம இருக்கவே மாட்டாரு. என்னது, தண்ணி அடிப்பானா? ஆமா, அதுவும் அவன் தண்ணி அடிக்கும் போது கூட ஒரு 4-5 பொண்ணுங்க கூட இருக்குமா. பொண்ணுங்க சகவாசம் வேற இருக்கா? அதெல்லாம் நிறையவே இருக்குங்க. வாரத்துக்கு ஒரு பொண்ணு பின்னாடிதான் சுத்துவான். சம்பளம் வாங்கிட்டானா 4-5 பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு பப்புக்கு போய் ஆட்டம் பாட்டோன்னு ஒரே அமர்க்களம் தான். அவன் கிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே இல்ல. தண்ணி அடிப்பான்,
தம் அடிப்பான், பொண்ணுங்க பின்னாடி சுத்துவான், ஏன் கஞ்சா கூட அடிப்பான். ச்சே